Good morning student. Today 12th physics la Maxwell's equation in integral form. Maxwell சமன்பாடுகளின் தொகை நுண் கணித வடிவம் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸில் இருக்கிற நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் மாதிரியே தான் இது இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிற 4 ஈக்குவேஷன்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த 4 ஈக்குவேஷன்ஸ்லேயே அடங்கிடும். இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர் பேசிக் ஈக்குவேஷன்ஸில் நம்ம எதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் உடைய பிஹேவியர், கரண்ட்ஸ் உடைய பிஹேவியர், எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மின்னோட்டம், மின்னூட்டம், மின்புலம், காந்தப்புலம், இதனுடைய பண்புகளை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் ஃபார்ம் ஆர் டெரிவேட்டிவ் ஃபார்மில் இருக்கும், டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் இருக்கும். அதாவது தொகை நுண் கணித வடிவம் அல்லது வகை நுண் கணித வடிவம் அந்த ஃபார்மில் இருக்கும். டெரிவேட்டிவ் ஃபார்ம் பற்றி நம்ம ஹையர் ஸ்டடீஸில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இப்போ நம்ம 12th இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸை இன்டெக்ரல் ஃபார்மில், அதாவது தொகை நுண் கணித வடிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா குட்டீஸ்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் ஒன்றுமே இல்லைப்பா, நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம் இல்லையா, காஸ் லா, அதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி, மின்னியலின் காஸ் விதி தான். அந்த காஸ் லாவை தான் நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக பார்க்குறோம். இது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய நெட் சார்ஜ், நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், நெட் எலக்ட்ரிக் சார்ஜ், இது ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடியது தான் இந்த மேக்ஸ்வெல்லுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது நிகர மின்புல பாயத்தையும் அந்த மூடப்பட்ட பரப்பில் உள்ள நிகர மின்னூட்டத்தோடு தொடர்புபடுத்தக்கூடியது தான் மேக்ஸ்வெல்லுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நமக்கு தெரியும் காஸ் லா, நிறைய டைம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, கண்ணை மூடிட்டு கேட்டால் கூட சொல்லுவீங்க. பை ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்டு பை எப்சலான் நாட், அதான கண்ணு காஸ் லா, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் E வெக்டார் டாட் dA வெக்டார் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்டு பை எப்சலான் நாட். ஓகேவாம்மா? இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த 4 ஈக்குவேஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 1 மார்க்கில், 5 மார்க்கில், 2 மார்க், 3 மார்க்கில் எப்படி வேணாலும் கேட்பாங்க. 1 மார்க்கில் ஃபஸ்ட் லா எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அல்லது அந்த லாவுக்கு என்ன நேம், இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி பென்சில் எடுத்துக்கோங்க. நடத்த அப்படியே அண்டர்லைன் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டே வாங்க. தெரியுதா குட்டி? ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜில் டெர்மினேட் ஆகுது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவ் சார்ஜில் முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு க்ளோஸ்டு பாத்தாக இருக்காது. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோடைய பார்த்து ஒரு க்ளோஸ்டு பாத்தாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் கேன் எக்ஸிஸ்ட். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் தனியாகவும் நெகட்டிவ் சார்ஜ் தனியாகவும் இந்த இயற்கையில், நேச்சரில் தோன்றுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மின்புல கோடுகள் நேர்மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர்மின் துகள்களில் முடிவடைகின்றன அப்படிங்கிறதுல நாம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த மின்புல கோடுகள் மூடப்பட்ட வளைவு பாதையில் உருவாக்குறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதை பற்றிலாம் நம்ம ஃபஸ்ட் லெசனில் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த கான்செப்ட் ஒரு டைம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும். அதாவது நேர்மின் துகளோ அல்லது எதிர்மின் துகள்களோ பார்த்திங்க அப்படின்னா இயற்கையிலேயே தோன்றுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? ஸோ அப்போ மேக்ஸ்வெல்லுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, காஸ் லா.
தெரியுதா குட்டி? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் E வெக்டார் டாட் dA வெக்டார் ஈக்குவல் டு Q enclosed by எப்சிலான் நாட். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். மேக்ஸ்வெல்லுடைய செகண்ட் ஈக்குவேஷன். இது பார்த்தீங்கன்னா காஸ் லா மாதிரியே தான், அதே மாதிரியே தான் இருக்கும். அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம், காந்தவியலின் காஸ் விதி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஈக்குவேஷனை சொல்லலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. காந்த புலத்தின் தன்மையை பற்றி விளக்கி சொல்கிறது தான் செகண்ட் லா. இந்த ஈக்குவேஷன்லேருந்து the surface integral of magnetic field over a closed surface is 0 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய இன்டெக்ரல் வேல்யூ 0 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மூடப்பட்ட பரப்பில் இருக்கக்கூடிய காந்த புலத்தின் பரப்பு தொகையீட்டு மதிப்பு சுழி அப்படிங்கிறத நம்ம மேக்ஸ்வெல்லுடைய செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். மேத்தமெட்டிக்கலாக இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா closed integral surface integral B vector dot dA vector equal to 0 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இந்த ஈக்குவேஷன்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, எழுதி பார்த்து படிங்க. ஓகேவா குட்டீஸ்? இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு இல்லையா குட்டி, அதனுடைய பாத் அப்படிங்கிறது கண்டினியூஸ் க்ளோஸ்டு பாத் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காந்தப்புல கோடுகளுடைய பாதை தொடர்ச்சியான மூடப்பட்ட பாதை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்ட். நார்த் போல் தனியாகவோ சவுத் போல் தனியாகவோ இருக்காது. நார்த் போல் சவுத் போல் சேர்ந்த ஒன்று தான் ஒரு மேக்னெட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தனியாக ஒரு வடமுனையும் தனியாக ஒரு தென்முனையும் காந்தத்தில் இருக்காது, இயற்கையிலையும் இது உருவாகாது அப்படிங்கிறத இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரியா குட்டி? ஸோ அப்போ மேக்ஸ்வெல்லுடைய செகண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம், காந்தவியலின் காஸ் விதி. இது மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல்லுடைய தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லைப்பா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபாரடேயுடைய மின்காந்த தூண்டல் விதி தான் நம்மளுடைய மேக்ஸ்வெல்லுடைய தேர்ட் ஈக்குவேஷன். அதில் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஃபாரடேஸ் லா சை ஈக்குவல் டு மைனஸ் டி பை பை டிடி அப்படின்னு சொல்லி நிறைய டைம் படிச்சிருப்பீங்க இல்லையாப்பா? நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே இந்த ஈக்குவேஷன்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை அப்படியே ஒரு டைம் ரீகால் பண்ணி பார்த்துக்குங்க. சரியா குட்டி? இந்த லா இருக்கு இல்லையா குட்டி, தேர்ட் லா எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடியது தான் இந்த மேக்ஸ்வெல்லுடைய தேர்ட் ஈக்குவேஷன். அதாவது மின்புலத்தையும் மாறுபடும் காந்த பாயத்துடன் தொடர்புபடுத்தக்கூடியது தான் மேக்ஸ்வெல்லுடைய தேர்ட் ஈக்குவேஷன். சரியா குட்டி? மேத்தமெட்டிக்கலாக இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் லைன் இன்டெக்ரல் E வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் டி பை பி பை டிடி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இதுதான் மேக்ஸ்வெல்லுடைய தேர்ட் ஈக்குவேஷன், ஃபாரடேஸ் லாவுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான். ஓகேவா குட்டி? இதில் E வெக்டார் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the line integral of electric field around any closed path is equal to rate of change of magnetic flux through the closed path bounded by a surface அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா குட்டி? பாருங்கள், இந்த டேர்மையும் ஈக்குவல் பண்ணி நம்ம இங்கே பார்த்ததை ஈக்குவேஷனாக பார்த்ததை இங்கே நம்ம தியரியை படிக்கிறோம். ஓகேவா? the line integral of electric field around a closed path is equal to rate of change of magnetic flux through the closed path bounded by the surface அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள மின்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட பாதையால் சூழப்பட்ட பரப்பு வழியே செல்லும் காந்த பாயத்தின் நேரத்தை பொறுத்த மாற்றத்திற்கு சமமாக இருக்கும். ஓகேவா குட்டி? இதுதான் மேக்ஸ்வெல்லுடைய தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல்லுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவுடைய மாடிஃபிகேஷன் தான் மேக்ஸ்வெல்லுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன்.
இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை நம்ம சொல்லலாம். இந்த ஈக்குவேஷன் எதெல்லாம் ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு பாத்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அந்த க்ளோஸ்டு பாத்தில் போகக்கூடிய கண்டக்ஷன் கரண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இதெல்லாம் தொடர்புபடுத்தக்கூடியது தான் இந்த மேக்ஸ்வெல்லுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். மூடப்பட்ட பரப்பில் இருக்கக்கூடிய காந்த புலத்தையும் அந்த மூடப்பட்ட பரப்பில் போகக்கூடிய கடத்து மின்னோட்டம், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இதெல்லாம் தொடர்புபடுத்தக்கூடியது தான் மேக்ஸ்வெல்லுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா குட்டி? ஆம்பியர்ஸ் லாவில் மேக்ஸ்வெல் கரெக்ஷன் பண்ணார் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் தான் இது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதே தாண்டா குட்டி. இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், சரியா? அப்போ பாருங்கள், க்ளோஸ்டு இன்டெக்ரல் லைன் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. இது என்ன லாக்குன்னு? ஆம்பியர் லா. இது நிறைய டைம் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் டக்குன்னு உங்களுக்கு வரும். இதில் ஐ அப்படிங்கிறது டோட்டல் கரண்ட்டு. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் படி டோட்டல் கரண்ட் வந்து கண்டக்ஷன் கரண்ட்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுடைய சம்முக்கும் ஈக்குவலாக இருக்கும். கடத்து மின்னோட்டம், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் கரண்ட்டு. அதனால் இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி எழுதுகிறோம், மியூ நாட் ஐசி ப்ளஸ் ஐடி அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கடா குட்டி? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு ஈக்குவேஷன் படித்தோம், ஐடி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் டி பை இ பை டிடி அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த வேல்யூவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே எழுதுங்க பாருங்கள். க்ளோஸ்டு இன்டெக்ரல் லைன் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு இந்த மியூ நாட் இன்ட்டு ஐசி மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறீங்க. இது கண்டக்ஷன் கரண்ட்டு, கடத்து மின்னோட்டம். அடுத்தது மியூ நாட் இன்ட்டு ஐடி. அப்போ மியூ நாட்டுக்கு பதிலாக மியூ நாட் போடுறோம், ஐடிக்கு பதிலாக இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, எப்சிலான் நாட் டி பை இ பை டிடி. சரியா குட்டி? அப்போ இது கண்டக்ஷன் கரண்ட், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இது கடத்து மின்னோட்டம், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். நமக்கு தெரியும் இந்த பைஇ அப்படின்னா என்ன கண்ணு? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. அதனுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் நிறையா டைம் படிச்சிங்க. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய வேல்யூ மட்டும் கொண்டாந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். ஒன்றுமே இல்லை, என்னடா இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கான்செப்ட் தெரிஞ்சால் அழகாக நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் லைன் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்டக்ஷன் கரண்ட் மியூ நாட் ஐசி ப்ளஸ் மியூ நாட் எப்சிலான் நாட், ஓகேவா? டி பை டிடியை வெளியில் எடுத்துடுறோம். அப்போ டோட்டல் ஏரியா அப்படிங்கிறதுனால க்ளோஸ்டு இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இந்த பையோடைய வேல்யூ கொண்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம், இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். ஓகேவா குட்டி? இதுதான் மேக்ஸ்வெல்லுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன், ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா குட்டி? ஸோ அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் அந்த க்ளோஸ்டு பாத்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அந்த க்ளோஸ்டு பாத்தில் போகிற என்ன கரண்ட்டு கண்ணு? கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டையும் ரிலேட் பண்ணக்கூடியது தான் மேக்ஸ்வெல்லுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு ரெண்டுமே சேர்ந்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடத்தி மின்னோட்டம், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ரெண்டும் சேர்ந்து தான் காந்தப்புலத்தை உருவாக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா குட்டி, அதை நம்ம சிம்பிளாக இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நேம் என்னம்மா? காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஈக்குவல் டு q enclosed by epsilon naught. Second equation, Gauss law for magnetism. Closed integral surface integral b vector dot dA vector equal to 0. Next, third equation, Faraday's law. And the equation name Faraday's law. Closed integral line integral e vector dot dl vector equal to minus d by b by dt. Next, fourth equation, Ampere-Maxwell law. Closed integral line integral b vector dot dl vector equal to mu naught IC plus mu naught epsilon naught
டி பை பை டிடி க்ளோஸ்ட் இன்டகரல் சர்ஃபேஸ் இன்டகரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படிங்கக்கூடிய இந்த 4 ஈக்குவேஷனில் நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனின் இன்டகரல் ஃபார்மில் பார்த்தோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். எல்லா கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு, சார்ஜஸ்ஸு, அதை பற்றி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா குட்டி? இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.